சிவகங்கை படமாத்தூர் அருகே வேன், பஸ் மற்றும் டேங்கர் லாரிகள் அடுத்தடுத்து மோதியதால் 20 பேர் காயம் அடைந்துள்ளனர். இதுகுறித்து எமது தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பி இணைப்பில் இருக்கிறார். சொல்லுங்க சின்னத்தம்பி. வணக்கம் மேடம். சிவகங்கை அருகே வேன், பஸ் மற்றும் டேங்கர் லாரிகள் அடுத்தடுத்து மோதல், 20 பேர் படுகாயம். சிவகங்கைக்கு டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரியும் இளையாங்குடிக்கு எரிவாயு ஏற்றி சென்ற லாரியும் ஒன்றன் பின் ஒன்றாக சிவகங்கையை நோக்கி சென்றது. எதிரே காளையார் கோயிலில் இருந்து மதுரையை நோக்கி அரசு பஸ் சென்றது. செம்பூர் காலனி என்ற இடத்தில் டீசல் லாரி முன்னால் சென்ற வாகனத்தை முந்த முயன்ற போது எதிரே வந்த அரசு பஸ் மீது பயங்கரமாக மோதியது. அதன் பின்னால் எரிவாயு ஏற்றி வந்த லாரியும் அரசு பஸ் மீது மோதி சாலையோர பள்ளத்தில் சிக்கி நின்றது. இந்த விபத்தில் டீசல் லாரி டிரைவர் நந்தகுமார் படுகாயம் அடைந்தார். பஸ்ஸில் வந்த 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். திருப்பவனம், பூவந்தி, சிவகங்கையிலிருந்து 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு காயமடைந்தவர்களை சிவகங்கை அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தீயை தடுக்க தீயணைப்புத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி சின்னத்தம்பி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.